புனித மரிய பௌஸ்தீனா இறை இரக்கத்தின் தூதுவர். தொடர்ச்சி. புனித பௌஸ்தீனாவின் நாட்குறிப்பில் இயேசு பலமுறை கூறுகிறார், எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் என் இரக்கத்தில் நம்பிக்கை வைத்தால் நான் அவனை ஏற்றுக்கொள்வேன் என்று கூறுகின்றார். இதுவே கிறிஸ்துவின் மிகப்பெரிய நற்செய்தி. இறைவன் நமது கடந்த காலத்தை பார்க்கவில்லை, அவர் பார்ப்பது நமது மனம் திரும்பிய இதயத்தை. எனவே நாம் எந்த நிலையில் இருந்தாலும் இறைவனிடம் இப்பொழுதே திரும்புவோம். புனித பௌஸ்தீனா வழியாக இயேசு நமக்கு 3 முக்கியமான அழைப்புகளை வழங்குகின்றார். முதல் அழைப்பு நம்பிக்கை. இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை வையுங்கள். நாம் முடியாது என்று நினைக்கும் இடத்தில் இறைவன் ஆரம்பிக்கின்றார். இரண்டாவது அழைப்பு இரக்கம். நாம் பெற்ற இரக்கத்தை மற்றவர்களுக்கு வழங்க வேண்டும், மன்னிக்க வேண்டும், உதவ வேண்டும், அன்பு செய்ய வேண்டும். நமது வாழ்க்கையே இறை இரக்கத்தின் சாட்சியாக மாற வேண்டும். மூன்றாவது நம்பிக்கை ஜெபம். இறை இரக்க ஜெப மாலையை பக்தியுடன் நாம் ஜெபிக்க வேண்டும். குடும்ப ஜெபத்தில் இறை இரக்கத்தின் ஜெபமாலையை நினைவு கூற வேண்டும். இன்று நமது வாழ்க்கையை பார்த்தால் நாம் எத்தனை பேரை மன்னித்திருக்கின்றோம், எத்தனை பேருக்கு இரக்கம் காட்டி இருக்கின்றோம்? நம்மை காயப்படுத்தியவர்களுக்காக என்றைக்காவது ஜெபித்திருக்கிறோமா? நாம் இறைவனிடம் இரக்கம் கேட்கின்றோம், ஆனால் மற்றவர்களிடம் இரக்கம் காட்டுகிறோமா? இது ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டிய மிக முக்கியமான கேள்விகள். இன்று உலகம் வெறுப்பால் பிரிகிறது, ஆனால் இறைவன் அன்பால் இணைக்கின்றார். உலகம் பழிவாங்கச் சொல்கிறது, ஆனால் இறைவன் மன்னிக்கச் சொல்கின்றார். உலகம் நம்பிக்கையை இழக்கச் சொல்கிறது, ஆனால் இறைவன் அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று கூறுகின்றார். அதனால் நமது குடும்பம், பணியிடம், சமூகத்தில் எந்த இடத்திலும் இறை இரக்கத்தின் கருவியாகவே நாம் வாழ முயற்சி செய்வோம். அன்பான நண்பர்களே, புனித மரிய பௌஸ்தீனாவின் வாழ்க்கை நமக்கு சொல்லும் மிகப்பெரிய உண்மை இதுதான். இறைவனின் இரக்கம் எல்லையற்றது. அவரிடம் திரும்பும் ஒருவரையும் அவர் ஒருபோதும் நிராகரித்ததில்லை. எனவே ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தை நமது இதயத்தின் ஜெபமாக மாற்றிக்கொள்வோம். இயேசுவே, உம் மீது நம்பிக்கை வைக்கின்றேன். இயேசுவே, உம் மீது நம்பிக்கை வைக்கின்றேன். ஜீசஸ், ஐ ட்ரஸ்ட் இன் யூ. இந்த ஒரு வரி நமது வாழ்க்கையே மாற்றக்கூடிய இறை நம்பிக்கையின் அறிக்கையாக அமையட்டும். இறுதியாக புனித பௌஸ்தீனாவின் பரிந்துரையை வேண்டி ஜெபிப்போமா? புனித பௌஸ்தீனாவே, இறை இரக்கத்தில் நம்பிக்கை வைத்து வாழவும், இறைவனின் அன்பையும் இரக்கத்தையும் உலகிற்கு அறிவிக்கவும், சாட்சிகளாக வாழவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். நன்றி. இறைவன் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறை இரக்கம் போற்றி. மீண்டும் சந்திப்போம்.